இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். यीशु मसीह के नाम से एक बार फिर से आप सभी का अभिनंदन करता हूँ। இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். और इस सुबह के समय में परमेश्वर की इच्छा से हम सभी यहाँ उपस्थित हैं। எனவே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்தியை நாம் ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தியாக நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாய். और इस सुबह के समय में हम परमेश्वर के संदेश को एक वाचा के संदेश के रूप में हम सुनेंगे तो हमारे लिए लाभदायक होगा। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் यशायाह नबी की पुस्तक उसका 9वां अध्याय 6வது வசனம். 6वां वचन। இத கொஞ்சம் யாராவது செட் பண்ணுங்க. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். यशायाह नबी की पुस्तक उसका 9वां अध्याय 6वां वचन। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், हमें एक पुत्र दिया गया है கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், और प्रभुता उसके कांधे पर होगी। அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. और उसका नाम अद्भुत युक्ति करने वाला, पराक्रमी परमेश्वर, अनंत काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எனவே இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லாரும் நமக்கு தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட சொல்லலாம். और ये जो यशायाह नबी की पुस्तक 9वां अध्याय 6वां वचन है, ये हम इस वचन से इतने परिचित हैं कि हमें नींद से भी उठाकर पूछे तो हम ये वचन बता सकते हैं। எனவே பிரியமானவர்களே, இது நமக்கு இந்த முழு உலகத்திற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். और ये हमारे लिए नहीं, पूरे विश्व के लिए दिया गया बहुत बड़ा वाचा का वचन है। பொதுவாக இந்த வசனத்தை நாம் கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அல்லது இந்த மாதத்துல நாம் அதிகமாக நம்ம வாசிக்கிறோம். और आमतौर पर हम इस वचन को क्रिसमस के महीने में या इन दिनों में हम ज्यादा इनका वचन पे निधान करते हैं। இந்த வசனத்தை வாசித்து அது ஒரு சாதாரணமாக வாசித்து நாம் கடந்து சென்று வருகிறோம். और हम अक्सर इस वचन को पढ़कर एक साधारण रूप से उस वचन को लेकर आगे बढ़ जाते हैं। ஆனால் இந்த வசனத்திலே மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள் நமக்கு அடங்கியிருக்கு. पर इस वचन के अंदर बहुत सी वाचा के अद्भुत वचन हमारे लिए छिपे हुए हैं। சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வசனம் வார்த்தைகள். और इस वचन का हर एक शब्द एक बहुत बड़ा महत्वपूर्ण वाचा के रूप में हमारे जीवन में है। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். और यही एक बहुत बड़ा वाचा का वचन இப்படி है। நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாய் நாம் ஒரு நாள் முழுவதும் நாம் சிந்திக்கிறோம். और इस वचन के हर एक शब्द को हम प्रतिदिन पूरे दिन भर हम उसका मनन कर सकते हैं। எனவே இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். और इस सुबह के समय में हम इस वचन को लेकर इस महीने की वाचा के वचन को अपने जीवन में ग्रहण करने எனவே वाले हैं। இன்றைக்கு ஒரு 2 வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். और आज के दिन हम सिर्फ 2 शब्दों को हम मनन करेंगे। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். हमें एक पुत्र दिया गया है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இங்கே தீர்க்கதரிசி இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்கிறார். और यहाँ जो भविष्यवक्ता है एक बहुत बड़ी भविष्यवाणी को कर रहा है। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். और क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ। எனவே இங்கே ஒரு ஒன்றுபட்ட இஸ்ரவேல், யூதாவுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் யூதா எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். और ये अलग से यहूदा गोत्र के या इस्राएलियों के लिए नहीं, मगर सबको मिलाकर एक बहुत बड़ा वाचा का वचन यहाँ दिया है। எனவே இந்த காலை நேரத்திலே இது நமக்கான ஒரு வாக்குத்தத்தம். और इस सुबह के समय में हमें मानना है कि ये हमारे लिए दिया गया एक वचन है। எனவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் பாலகனாக யாருக்காக பிறந்தார்? நமக்காக பிறந்தார். और इस संसार में जो यीशु मसीह ने बालक के रूप में रूप लिया, वो किसके लिए लिया? सिर्फ हमारे लिए। அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எல்லாரும் சொல்லுவோம். हम सब कहें हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார். और हम कहें कि मेरे लिए एक बालक उत्पन्न हुआ, எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார். और हम कहें कि मेरे लिए एक बालक का उत्पन्न हुआ है। எனவே பிரியமானவர்களே, இங்கே நாம் சிந்திக்க போகிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் நமக்காக இந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்தார். और हम यहाँ मनन करने वाले हैं कि जो वाचा का परमेश्वर है उसने हमारे लिए इस धरती पर जन्म लिया। தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதை ஏதேன் தோட்டத்திலேயே அவர் அங்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசனமா சொல்லிட்டார். और परमेश्वर ने यीशु मसीह को एक जगत में भेजने की जो वाचा है
वो यदन की वाटिका में ही उसने उसे जाहिर कर दिया था। ஆனால் எபேசியரை பார்க்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று வேதம் சொல்லுகிறது. और विषयों में हम देखते हैं कि जगत के उत्पन्न होने से पहले ही उसने वाचा दे दी உலக थी। தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். और जगत के उत्पन्न होने से पहले ही यीशु मसीह में हम सब चुने गए लोग हैं। எனவே அது நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். और यह हम नए नियम में हम देखते हैं। ஆனால் நாம் வேதாகமம் முதலாய் இயேசுவின் வருகையை குறித்து சொல்வது ஆதியாகமம் 3:15 और यीशु मसीह के बारे में पहली बार शास्त्र में लिखा गया है उत्पत्ति की पुस्तक उसका 3रा अध्याय 15वें वचन में। உனக்கும் ஸ்திரீக்கும் முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். और यहाँ लिखा है कि और मैं तेरे और स्त्री के बीच में और तेरे वंश और इसके वंश के बीच में बैर उत्पन्न करूंगा। அவர் உன் தலையை நசுக்குவார். वह तेरे सिर को कुचल डालेगा। ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார். और मेरे लिए एक बालक उत्पन्न हुआ। எதற்காக பிறந்தார்? इसलिए उत्पन्न हुआ என் மேல் இருந்த பிசாசின் வல்லமைகளையும் அந்தகாரத்தின் அதிகாரத்தையும் உடைத்து போட என் இயேசு எனக்காக இருக்கிறார். और मेरे ऊपर जो शैतानी ताकत या अंधकार की शक्तियां प्रबल थी उसको तोड़ने के लिए यीशु मसीह ने जन्म लिया। ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நாம் சுதந்திரமா இருக்கிறோம். और आज हम एक स्वतंत्र रूप से जीवन जी रहे இன்னைக்கு हैं। நம்ம மேல் பிசாசினுடைய அதிகாரம் ஒண்ணுமே இல்லை. और आज हमारे ऊपर शैतान की कोई भी ताकत राज नहीं कर இன்னைக்கு रही। பிசாசின் வல்லமை நம்மிலே செயல்பட முடியாது. और आज शैतान की महिमा जो हमारे ऊपर कार्य नहीं कर सकती காரணம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் எனக்காய் பிறந்தார். क्योंकि वाचा का परमेश्वर मेरे लिए पैदा हुआ है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு உலகத்தின் மக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அந்தகாரத்திலும் சங்கடத்திலும் இல்ல வேதனையிலும் கஷ்டத்திலும் இன்றைக்கு மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். और आज हम जगत के लोगों को देखें तो वो एक अंधकार में विनाश के रूप में और बहुत ही डर के अपना जीवन जी रहे அவர்கள் हैं। மேல ஒரு மிகப்பெரிய இருள் இருக்கிறது. और उनके ऊपर एक बहुत बड़ा अंधकार छाया हुआ है। தேசங்கள் மேல மிகப்பெரிய அந்தகாரம் பரப்பப்பட்டிருக்கிறது. और बहुत से देशों के ऊपर बहुत बड़ा अंधकार छाया हुआ है। ஆனால் வேதம் சொல்லுகிறது परंतु वचन कहता है அவருடைய தலையை நசுக்கும்படிக்கு இயேசு பிறந்தார். कि उसके सिर को कुचलने के लिए यीशु मसीह ने जन्म लिया। எனவே நமக்காய் இயேசு பிறந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்தகாரத்தின் எந்த வல்லமையும் உங்களிலே என்னிலே செயல்பட முடியாது. और जब हम ये विश्वास करेंगे कि हमारे लिए यीशु मसीह ने जन्म लिया है तो कोई भी अंधकार की ताकत या शैतानी ताकत हमारे ऊपर राज नहीं कर ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கும்போது இன்றைக்கு திருச்சபைக்குள்ளதான் அதிகமான பயம் இருக்கு. और आज हम जो देखते हैं कि कलीसिया के अंदर ही बहुत भय उत्पन्न रहता है। இன்றைக்கு கேட்கப்படுகிற अनेक விதமான செய்திகள் கிறிஸ்தவர்களை பயங்காட்டக்கூடிய செய்திகளாகவே இருக்கிறது. और आज ऐसा समय है कि जो बहुत से संदेश सुनते हैं वो कलीसिया के लोगों में भय उत्पन्न करता है। இன்றைக்கு சபைகள்ல இன்னைக்கு अनेक சபைகள்ல பார்க்கும்போது பிசாசை குறித்தும் அந்தகாரத்தை குறித்தும் அவன் இப்படி பண்ணிடுவான் இவன் இப்படி பண்ணிடுவான் என்கிற செய்தியே கொடுத்து கொடுத்து மக்களை பயங்காட்டி கொண்டிருக்கிறார். आज हम देखते हैं कि बहुत सी कलीसियाओं में ऐसा प्रचार होता है कि शैतानी ताकत के बारे में कि वैसा कर देंगी और ऐसा कर देंगी, ऐसे बोलकर लोगों के बीच में भय उत्पन्न किया இயேசு जाता है। சொன்னார் அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணு இல்லை. ஹalleluya. यीशु मसीह ने कहा कि शैतान मेरे सामने कुछ भी नहीं है। எனவே அவர் நம்மிலே இருந்தால் அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணு இல்லை ஏதாவது சொல்லணும். और हमें कहना है कि अगर वो मेरे अंदर वास करता है तो शैतान मेरे आगे कुछ नहीं कर सकता। ஹalleluya. हालेलुया। ஆனா இன்னைக்கு நம்ம தான் நிறைய பயப்படுறோம். और आज हम ही हैं जो बहुत भयभीत हैं பிசாசு இப்படி பண்ணிடுவானோ பிசாசு அப்படி பண்ணிடுவானோ. कि शैतान क्या ऐसा कर देगा या मेरे जीवन में ऐसा कुछ हो जाएगा। நம்முடைய சர்ச்சில இப்படி செய்தியை நான் பேசினதே கிடையாது. और हमारी कलीसिया में मैंने ऐसा संदेश कभी नहीं दिया है காரணம் நமக்கு அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. क्योंकि उसके और हमारे बीच में कुछ नहीं है। அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு அல்லேலூயா और சொல்லுங்க. उसका और हमारा कोई संबंध नहीं है அவனை குறித்து யோசிப்பதற்கான அவசியம் நமக்கு இல்லை. और हमें ये जरूरत ही नहीं है कि हम शैतान के बारे में कुछ भी காரணம் सोचें। பிசாசின் தலையை நசுக்கின இயேசு எனக்காக இந்த பூமியில பிறந்தார். क्योंकि शैतान के सर को कुचलने वाला यीशु मसीह मेरे लिए इस धरती पर उत्पन्न எனவே हुआ। இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். और ये बहुत बड़ा आशीष हमारे இது ஒரு लिए மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். और ये बहुत बड़ा वाचा का वचन எனவே है। எனக்காக ஒரு பாலகன் பிறந்ததுனால அந்தகாரத்தின் வல்லமை என்னிலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாக்குத்தத்தம். और हमारे लिए दिया गया एक बहुत बड़ा वाचा का वचन है कि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ है तो हमारे जीवन का सारा अंधकार जा चुका है। அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया। எனவே நாம் அந்தகார காரியங்கள் பிசாசின் காரியங்களை பத்தி பயப்படவே கூடாது. और हमें अंधकार के विषय में और शैतानी ताकतों के बारे में बिल्कुल भयभीत नहीं होना है। நான் अनेक இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். யாருக்காவது கிறிஸ்தவர்களுக்கு சங்கடம் வரதான் செய்யும், கஷ்டம் வரும். ஆனால் யாராவது ஒருவர் வந்து ஜெபித்து அதனாலதான் என்று சொல்லுவதை நாம் நம்ப வேண்டிய அவசியம். और मैंने बहुत जगह देखा है कि मसीह लोगों पे भी जब मुसीबतें आती हैं
तो लोग आके कहते हैं प्रार्थना करके कि ये इसके कारण हो रहा है या इसके कारण हो रहा है। ऐसी बातें सुन के हमें भयभीत नहीं होना है। உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும். और उस तेरे और तेरे वंश के बीच में मैं बैर उत्पन्न करूंगा அவன் உன் தலையை நசுக்குவான். और वह तेरे सिर को कुचल डालेगा। ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுது சிலுவையிலே தேவன் பிசாசை நிர்வாணமாக்கி இருக்கிறார். और वचन कहता है कि क्रूस में यीशु ने शैतान को नंगा कर दिया था இயேசுவை வெட்கப்படுத்த யோசிச்சா அவன் வெட்கப்பட்டு போனான். ஹல்லேலூயா. और शैतान ने यीशु को शर्मिंदा करने की सोची पर वो खुद शर्मिंदा हो गया। சிலுவையிலே இயேசு நிர்வாணமாய் தான் தொங்கினார். और इस सलीब में जो यीशु मसीह है वो एक तरह से नंगे ही टंगे थे। எனவே இயேசுவை வெட்கப்படுத்த பிசாசு யோசித்தார். और शैतान ने सोचा कि यीशु को शर्मिंदा करे சிலுவையின் மரணத்தினால் பிசாசு வெட்கப்பட்டார். पर क्रूस की मृत्यु से शैतान खुद शर्मिंदा हो गया அவனுடைய தலையை நசுக்கிட்டார். और उसके सर को यीशु ने कुचल दिया। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அந்தகாரத்தின் வல்லமைகள் நம்மிலே ஒன்றும் செய்ய முடியாது. और हमें जो वाचा का बड़ा वचन दिया गया है कि अंधकार की शक्तियां हमारे जीवन में कुछ भी असर नहीं कर सकती। எனவே வசனம் சொல்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். और वचन कहता है कि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ। எனவே பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள அந்தகார வல்லமைகளை உடைக்க தேவன் இந்த உலகத்திலே நமக்காக குழந்தையாய் பிறந்தார். और अंधकार की ताकत को हटाने के लिए और शैतान की शक्तियों का नाश करने के लिए परमेश्वर ने इस जगत में हमारे लिए एक बालक के रूप में जन्म लिया நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். और हमारे लिए एक बालक उत्पन्न हुआ। ஆதியாகமம் 12:3 வாசிப்போம். और उत्पत्ति की पुस्तक उसका 12वां अध्याय तीसरे वचन हम पढ़े। உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். जो तुझे आशीष देगा उन्हें मैं உன்னை आशीष दूंगा சபிக்கிறவனை சபிப்பேன். और तुझे शाप देने वालों को मैं शाप பூமியில் दूंगा। உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். हमारे लिए एक बालक उत्पन्न हुआ நம்மை ஆசீர்வதிக்க ஆபிரகாமின் சந்ததியில் தேவன் நமக்காக பாலகனாக பிறந்தார். और हमें आशीष देने के लिए अब्राहम की वंश में हमारे लिए एक बालक उत्पन्न हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கும் கடவுளுக்கும் உண்மையா பார்த்தோம்னா சம்பந்தமே இல்ல. और हम देखें तो हमारे और परमेश्वर के बीच में कोई संबंध नहीं है। நம்மை ஆசீர்வதிக்க और ஆபிரகாமின் சந்ததியிலே இயேசு பிறந்தார். और हमें आशीष देने के लिए अब्राहम के वंश में यीशु ने जन्म लिया। காரணம் வசனம் சொல்கிறது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். और वचन कहता है कि संसार में जितने भी कुल हैं वो तेरे द्वारा आशीष पाएंगे। ஆதியாகமம் 17:19 வாசிக்கும் போது 17 उसके 19 में अगर हम पढ़ें இங்க வசனம் சொல்லுகிறது அப்பொழுது தேவன் வேண்டாம் அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக வைப்பேன். और यहाँ हम देखते हैं कि तू उसका नाम ईसाक रखना और मैं उसके साथ ऐसी वाचा बांधूंगा जो उसके पश्चात उसके वंश के लिए युग युग की वाचा होगी। ஆதியாகமம் 28:14 பார்க்கிறோம். उत्पत्ति उसका 28 और 14 वचन में हम देखते हैं। சந்ததி பூமியின் தூளை போல் और हम देखते हैं और तेरा वंश भूमि की धूल के किनकों के समान बहुत होगा। கடைசியில் எழுதியிருக்கிறது உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். और अंत में लिखा है और तेरे वंश के द्वारा पृथ्वी के सारे कुल आशीष पाएंगे। ஆபிரகாமிலே இருந்த அந்த ஆசீர்வாதம் அப்படியே சந்ததி சந்ததியாய் கடந்து வந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் அது வந்தது. और अब्राहम के वंश से चालू होकर सारे कुलों के द्वारा यीशु मसीह के रूप में उत्पन्न होकर हमारे लिए आशीष का कारण बना। ஆதியாகமம் 49:10 நம்ம வாசிக்கிறோம். और उत्पत्ति 49 उसके 10 में हम देखते हैं சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்க அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். और जब तक शीलो न आए तब तक ना तो यहूदा से राजदंड छूटेगा ना उसके वंश से व्यवस्था देने वाला अलग होगा और राज्य के लोग उसके अधीन हो जाएंगे। கலாத்தியர் 3:14 நாம் பார்க்கிறோம். और गलातियों की पत्री उसका 3 अध्याय 14वें वचन में हम देखते हैं ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. हालेलुया। இங்கே வேதம் சொல்றது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக கிறிஸ்து பாலகனாய் இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா.
यहाँ लिखा है कि ये इसलिए हुआ कि अब्राहम की आशीष मसीह यीशु में अन्य जातियों तक पहुंचे, इसलिए यीशु ने इस धरती पर हमारे लिए जन्म எனவே दिया। இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நாம் சொந்தக்காரர்களாகும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பி தன்னுடைய பாலகனை நமக்காக அனுப்பி और इस महीने की वाचा का वचन है कि अब्राहम की जो सारी आशीषें हमें मिलने के लिए यीशु मसीह ने एक बालक के रूप में हमारे जन्म दिया। கலாத்தியர் 4:28 வாசிக்கிறோம், और गलातियों की पत्री उसका 4 उसके 28वें पद में हम देखते हैं, சகோதரரே हे भाइयों, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். और हम ईसाक के समान प्रतिज्ञा की संतान है। நாம் மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, और हम शरीर रूप से इजरायली नहीं है, ஆனால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். हम आत्मिक रूप से इजरायली है। சோ இயேசு கிறிஸ்து மூலமாய் और यीशु मसीह के द्वारा ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள எனக்காக தேவன் பாலகனாய் பிறந்தார். और अब्राहम को दी गई सारी आशीषें हम ग्रहण कर पाए, इसलिए परमेश्वर ने यीशु के रूप में जन्म दिया। ஹல்லேலூயா. हालेलुया। சோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். और हमारे लिए एक बालक उत्पन्न हुआ। புரியுதா நான் என்ன பேசுறேன்னு சொல்லி? तो समझ में आ रहा है मैं क्या कहना चाहता हूँ? மூன்றாவது तीसरी बात, மத்தேயு 1:23. मत्ती से सुसमाचार उसका पहला अध्याय 23वां वचन। ஏசாயா 9:6 சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். और यशायाह नबी कहता है कि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ। இங்கே மத்தேயு 1:23 வாசிக்கிறோம், और यहाँ मत्ती 1 अध्याय उसके 23वें वचन में हम देखते हैं, கன்னிகை இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அதற்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாளாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். और देखो एक कुंवारी गर्भवती होगी और एक पुत्र जनेगी और उसका नाम इम्मानुएल रखा जाएगा, जिसका अर्थ है परमेश्वर हमारे साथ। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். और हमारे लिए एक बालक उत्पन्न हुआ। எதுக்கு? इसलिए நம்ம கூடவே இருந்து நம்மை வழி நடத்தும் இம்மானுவேலா. और हमारे साथ रहकर हमें राह दिखाने वाले इम्मानुएल के रूप में रहने की। ஹல்லேலூயா. हालेलुया। நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் என்று வேதம் சொல்லுது. और मैं तुझे राह दिखाकर तेरे आगे चलने वाले रास्ते को तुझे So, बताऊंगा। இயேசு இந்த பூமியிலே பாலகனாய் பிறந்தது நம்மோடு கூட சதா காலமும் இருந்து நம்மை வழி நடத்தும். और यीशु ने इस जगत में जो बालक के रूप में जन्म लिया वो इसलिए कि हमारे साथ रहकर अनंत काल तक हमारे हमें राह दिखाने की। ஆண்டவர் இந்த பூமியிலே பாலகனாய் பிறந்தது இந்த பூமியிலே நாம் அவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த உலகத்தின் கடைசி மூச்சு நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மோடு கூட பிரயாணப்பட, நம்மோடு கூட நம்மோடு கூட இருக்க, நம்மை வழி நடத்த, நம்மை அரவணைக்க, நம்மை தேற்ற தேவன் நம்மோடு கூட இருக்க இந்த உலகத்திலே அவர் பாலகனாய். और यीशु ने इस जगत में बालक के रूप में जन्म लिया वो इसलिए कि हमारे पैदा होने से लेकर हमारी आखिरी सांस तक हमारे चलने में, हमारे सारे कार्यों में साथ रहने के लिए उसने एक बालक के रूप में जन्म लिया। எனவே பிரியமானவர்களே, நமக்காக இயேசு பாலகனாய் பிறந்தது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். और हमारे लिए यीशु ने जो एक बालक के रूप में जन्म लिया वो हमारे लिए एक बहुत बड़ी आशीष है। எனவே பிசாசின் வல்லமைகளையும் அந்தகார வல்லமைகளையும் என்னிலிருந்து அகற்றி போடும்படிக்கு எனக்காக இயேசு பாலகனாய் பிறந்தார். और अंधकार की ताकत और शैतानी ताकतों को मेरे अंदर से दूर हटाने के लिए यीशु ने मेरे अंदर जन्म लिया। நம்மை ஆசீர்வதிக்க ஆபிரகாமின் சந்ததியிலே தேவன் நமக்காக பாலகனாய் பிறந்தார். और हमें आशीष देने के लिए अब्राहम के वंश में यीशु ने जन्म लिया। நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும் இம்மானுவேலராய் இருக்க இயேசு எனக்காக பாலகனாய் பிறந்தார். और हमारे साथ रहकर हमें राह दिखाने के लिए इम्मानुएल के रूप में यीशु ने हमारे लिए जन्म लिया। இயேசு இந்த பூமியில பிறந்ததினாலே தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். और यीशु ने इस धरती पर जन्म लिया, इसलिए हम आशीष को प्राप्त कर चुके हैं। இயேசு இந்த பூமியிலே பிறந்ததினாலே தான் ஜீவனுள்ள தேவனை நமக்கு கடவுளாக பெற்றோம். और यीशु ने इस धरती पर जन्म लिया, इसलिए हम जीवते परमेश्वर की उपासना कर रहे हैं। இந்த ஆண்டவருக்காக நம்ம ரொம்ப நன்றி சொல்றோம். इसलिए हमें उस परमेश्वर को बहुत अधिक धन्यवाद देना இன்னைக்கு है। இயேசு பிறந்தார் என்பதை இன்னைக்கு ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார். और आज भी लोग यीशु मसीह पैदा हुए इस बात से अनभिज्ञ हैं। இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் கூட இயேசுன்னு ஒருத்தர் பிறந்தாரே, ஆனா நமக்காக பிறந்தார்னு இன்னும் விசுவாசிக்காம இருக்காங்க. और इजरायली देश के लोग भी ये जानते हैं कि यीशु मसीह पैदा हुए और ये इस बात से अनभिज्ञ है कि यीशु मसीह ने हमारे लिए जन्म लिया है। எனவே வேதம் தெளிவா சொல்லுது, எனக்காக நமக்காக அவர் பாலகனாய் பிறந்தார். और वचन स्पष्ट कहता है कि मेरे लिए, हमारे लिए उसने बालक के रूप में जन्म இதை लिया। நாம் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது நாம் அந்தகார வல்லமையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும்,
தேவன் சதா காலமும் நம்மோடு இருப்பதையும் நாம் உணர முடியும். और जब हम इस बात को मानेंगे, विश्वास करेंगे, तो अंधकार से हम छुटकारा पाएंगे और यीशु मसीह के हमें राह दिखाएगा। இரண்டாவது, दूसरी बात, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். और हमारे लिए एक पुत्र उत्पन्न हुआ। நாங்க சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது. और जैसे मैंने बोला, उसका हर शब्द में एक बहुत बड़ा मुख्यता छुपी हुई है। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक बालक उत्पन्न हुआ நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். और हमें एक पुत्र दिया गया है। ரெண்டையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியும், और जब हम देखते हैं तो दोनों एक जैसे लगते हैं, ஆனால் அதற்குள் अनेक அர்த்தங்களை தேவன் வைத்திருக்கிறார். पर उन दोनों वचनों के बीच में बहुत से अर्थ को परमेश्वर ने छुपा के रखा है। கலாத்தியர் 4:5 நாம் பார்க்கிறோம், और गलातियों की पत्री उसके 4 उसके 5 காலம் நிறைவேறின போது जब समय पूरा हुआ, ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் और स्त्री के रूप में उत्पन्न हुआ, நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 4:5 ताकि व्यवस्था के अधीन को मोल लेकर छुड़ा ले और हमको लेपालक होने का पद मिले। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் ஏன் தன்னுடைய குமாரனை அனுப்பணும்? और परमेश्वर को क्या जरूरत थी कि वो अपने पुत्र को भेजे? வேதம் சொல்கிறது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். और वचन कहता है कि हमें एक पुत्र दिया गया। எதுக்காக? इसलिए, கலாத்தியர் 4:4 சொல்கிறது, और गलातियों की पत्री उसका 4 अध्याय 4 वचन में लिखा है, புத்திர சுவிகாரத்தை அடையும். और हमको लेपालक होने का पद मिलने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு புத்திர சுவிகாரம் உண்டாகும்படி தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். और हम एक अपना वारिस के रूप में हमें अपनाने के लिए परमेश्वर ने अपने पुत्र को भेजा। இன்னும் தெளிவா சொன்னோம்னா, அநாதைகளாய் இருந்த நம்மை தேவன் இயேசுவின் மூலமாய் தத்தெடுத்திருக்கார். और स्पष्ट रूप से अगर कहें तो हम जो अनाथ के रूप में रह रहे थे, उसने यीशु के रूप में हमें ग्रहण किया। நம்ம சொந்த பிள்ளைகள் அல்ல, நம்ம தத்தெடுத்து. और हम अब खुद के बेटे, उनके खुद के बेटे नहीं है, परंतु गोद लिए हुए बेटे के रूप में है। நாம் இஸ்ரவேலின் மாம்சப்படியான சந்ததி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆவிக்குரிய சந்ததி. और हम इस्राएलियों के शारीरिक रूप के पुत्र नहीं है, परंतु यीशु के द्वारा गोद लिए हुए पुत्र हैं। எனவே இயேசு மூலமாய் தேவன் நம்மை அவருக்கு பிள்ளைகளாக அவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார். और यीशु मसीह के द्वारा परमेश्वर ने हमें अपने बच्चों के रूप में गोद लिया हुआ है। எனவே இங்க வசனம் சொல்கிறது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார். और यहाँ वचन लिखा है कि हमको लेपालक होने का पद मिले, इसलिए उसने अपने पुत्र को भेजा। ரோமர் 8:15 நாம் வாசிப்போம். और रोमियो की पत्री उसका 8वां अध्याय 15वें वचन में हम देखते हैं, ரோமர் 8:15 कि तुमको दासत्व की आत्मा नहीं मिली हाँ, इसलिए भयभीत हो, परंतु लेपालकपन की आत्मा मिली है, जिससे हम हे अब्बा हे पिता कहकर पुकारते हैं। அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். क्योंकि तुमको दासत्व की आत्मा नहीं मिली कि फिर भयभीत हो, परंतु लेपालकपन की आत्मा मिली है, जिससे हम हे अब्बा हे पिता कहकर पुकारते हैं। எனவே இங்கே வசனம் தெளிவா சொல்லுது, வானத்தின் பூமியை உண்டாக்கின கடவுளை அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடக்கூடிய இந்த அதிகாரத்தை இயேசு எனக்காக குமாரனாய், தேவனுடைய குமாரன் எனக்காக பிறந்ததினாலே இந்த அதிகாரத்தை நான் பெற்றது. और यहाँ स्पष्ट रूप से लिखा है कि जिस परमेश्वर ने पृथ्वी और धरती की रचना करी, उसको हम पिता और अब्बा के रूप में बुलाने के लिए यीशु मसीह ने इस धरती पर हमारे लिए जन्म लिया। இன்னைக்கு இந்த உலகம் மெய்யான கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறது. और आज के दिन पृथ्वी के लोग जो हैं परमेश्वर की खोज में लगे हैं। எனவே இன்னைக்கு மெய்யான கடவுளை தேடியும் இன்னைக்கு ஜனங்கள் கண்டுகொள்ள முடியல. और आज भी लोग सच्चे परमेश्वर को ढूंढ रहे हैं, परंतु वो नहीं पा रहे हैं। இந்த உலகத்திலே சர்வ வல்லமையுள்ள கடவுளை அப்பா என்று உரிமையோடு கூப்பிடக்கூடிய அந்த புத்திர அந்த சுவிகாரம் இயேசு எனக்காக இந்த பூமியிலே குமாரனாக பிறந்ததினால் எனக்கு கிடைக்கும். और हम परमेश्वर, सर्वशक्तिमान परमेश्वर को हमें पिता और अब्बा बुलाने का अधिकार यीशु मसीह के इस धरती पर जन्म लेने के कारण हमें मिला है। நான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஜெபிக்கும் போது பொதுவா எல்லாருமே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். और जब आमतौर पर हम जब प्रार्थना करते हैं तो हम अक्सर हे पिता कहकर प्रार्थना करते हैं। பொதுவாக எல்லாரையும் நம்ம அப்பான்னு கூப்பிட முடியாது. और अक्सर आमतौर पर हम हर किसी को पिता बुलाकर पिता नहीं बुलाते हैं। என்னுடைய தகப்பனை மாத்திரம்தான் நான் தகப்பன் அப்பான்னு சொல்ல முடியும்.
और मैं सिर्फ अपने पिताजी को ही पिता बुलाकर कहकर बुला सकता हूँ மற்றவர்கள் எல்லாரையும் நான் சித்தப்பான்னு சொல்லலாம், பெரியப்பான்னு சொல்லலாம். और बाकी लोगों को मैं चाचा मामा जो भी कहकर बुला सकता हूँ। எனவே இந்த தகப்பன் அப்பா என்று ஒருவரை நான் கூப்பிடுவதற்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும், எனக்கு ஒரு உரிமை இருக்கணும். और मेरे को पिताजी बुलाने के लिए मेरे पास एक स्पष्ट अधिकार होना चाहिए। எனவே இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, அந்த அதிகாரம் இயேசு மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. और यह वचन स्पष्ट रूप से कहता है कि वो अधिकार यीशु मसीह के द्वारा हम सबके जीवन में मिला। யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். और यूहन्ना रचित सुसमाचार उसका पहला अध्याय 12वें वचन में हम देखते அவருடைய हैं, நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर की संतान होने का अधिकार दिया। அல்லேலூயா. हालेलुया। எனவே இந்த பூமியிலே இயேசு பிறந்ததினாலே நாம் அவருக்கு பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். और इस धरती पर यीशु मसीह ने जन्म लिया इसलिए हम उसके पुत्र के रूप में हैं यहाँ। இங்கே கலாத்தியர் 4 ஒரு வசனம் நம்ம பார்க்கிறோம். और गलातियों की पत्री उसका चौथा अध्याय 8वें वचन में हम देखते हैं, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது जब आप लोग परमेश्वर को नहीं जानते थे சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய், और उनके दास थे जो स्वभाव से परमेश्वर नहीं। இன்னொரு இடத்துல வேதம் சொல்றது நீங்கள் தேவன் அற்றவர்களாய் இருந்து. और एक दूसरी जगह वचन कहता है कि आप लोग परमेश्वर के बिना अपना जीवन जी रहे। அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. हालेलुया। உண்மையாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தோம்னா நாமோ அல்லது நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நம்முடைய மூதாதையர்களோ தேவனற்றவர்களாய் இருந்தார். और सच में अगर हम अपने जीवन को पीछे की तरफ देखें तो हम हमारे माता पिता या हमारे पूर्वज जो है परमेश्वर के बिना अपना जीवन जी चुके हैं। நமக்காக தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு, और हमें परमेश्वर ने अपने पुत्र को इस धरती पर भेजकर एक लेपालक का पद हमें दिया है। எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்குள்ள பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு கர்வம் கூட இருக்குது, ஒரு இருமாப்பு கூட இருக்குது, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. और आज हमारे जीवन में हम एक गर्व महसूस करते हैं कि परमेश्वर हमारा पिता है। எனவே அதற்கு காரணம் இயேசு தன்னுடைய குமாரனை நமக்காய் தந்தார். தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காய் கொடுத்தார். और उसका कारण है कि परमेश्वर ने अपने पुत्र को हमारे लिए दिया है। சோ நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். और हमें एक पुत्र दिया गया है। எனவே நீங்களும் நானும் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக தந்தார். और हम और आप एक लेपालक का पद ग्रहण करें इसलिए परमेश्वर ने अपने पुत्र को हमें दिया है। இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். और यीशु मसीह के द्वारा उसने हमें ग्रहण किया। எபேசியர் 1:6 நம்ம வாசிக்கிறோம். एफिसियों की पत्री उसका पहला अध्याय 6वें वचन में हम देखते हैं, நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி குறித்திருக்கிறார்। ஆமென். हिंदी में 5वां वचन, और अपनी इच्छा के भले अभिप्राय के अनुसार हमें अपने लिए पहले से ठहराया कि यीशु मसीह के द्वारा हम उसके लेपालक पुत्र हों। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். और यीशु मसीह के द्वारा हम उसके लेपालक पुत्र हों ऐसा पहले से ठहराया गया है। தமிழ்ல கொஞ்சம் சுவிகார புத்திரம் நமக்கு புரியுமா இல்ல? और तमिल में ये बात हमें कुछ अच्छी तरह समझ में नहीं आती है। लेपालक என்ன தத்து எடுப்பது. और गोद लिया गया अभिप्राय है उसका। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவின் மூலமாய் அவர் தேவன் நம்மை அவருக்கு தத்தெடுத்தார். और यीशु मसीह के द्वारा परमेश्वर ने हमें अपने लिए गोद लिया हुआ है। இது ஒரு மிகப்பெரிய கிருபை. और ये बहुत बड़ी कृपा है हमारे लिए। காரணம் நாம் வேதம் சொல்கிறது நாம் புறஜாதிகளாய் இருந்தோம். और वचन कहता है कि हम अन्य जातियों के रूप में रह रहे थे தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது. और परमेश्वर ने जो हमसे प्रेम रखा वो महान था। இன்றைக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான ஒரு மிகப்பெரிய சுவிகாரம் சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். और आज हमें पिता अब्बा बुलाने का एक बहुत बड़ा अधिकार हमें मिला है। புத்திர சுவிகாரம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறது. और पुत्र का अधिकार जो एक बहुत बड़ा अधिकार हमारे जीवन में उसने दिया है। எனவே ஆண்டவருடைய அந்த அதிகாரத்தை நாமும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். और परमेश्वर ने उसी अधिकार को हम सबको दिया हुआ है। சோ நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். और हमारे लिए एक पुत्र उत्पन्न हुआ। சோ முதல் காரணம் புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி. और पहली बात की लेपालक का पद हमें मिला। இன்னொரு சொல்லணும்னா தேவனுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகளாகும்படிக்கு அவர் தன்னுடைய பிள்ளையை முதலாவது.
और दूसरी तरह से हम देखें तो परमेश्वर के सब पुत्र होने के लिए उसने अपने पुत्र को हमारे लिए भेजा। இரண்டாவது दूसरी बात யோவான் 3:16 வாசிக்கிறோம், यूहन्ना 3 उसका 16वां पद हम देखते हैं, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி कि कोई भी नाश ना उस पर विश्वास करे वह नष्ट ना हो परंतु अनंत जीवन पाए, इसलिए उसने अपने पुत्र को भेजा। நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், और हमारे लिए एक पुत्र दिया गया காரணம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள। और वो इसलिए ताकि हम अनंत जीवन को प्राप्त कर सकें। அல்லேலூயா। हालेलुया। நமக்கு மரணமே இல்லை, எல்லாரும் சொல்லுங்க हमारे लिए मृत्यु है ही नहीं। அல்லேலூயா। हालेलुया। ஆவிக்குரிய மரணம் நமக்கு கிடையாது। और शारीरिक आत्मिक मृत्यु हमारे लिए नहीं है। எனவே இங்க வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி। और यहाँ वचन कहता है अनंत जीवन को प्राप्त करने के लिए। இங்க யோவான் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன்। और यहाँ एक जगह में एक जगह लिखा है कि अनंत परम सर्वशक्तिमान परमेश्वर और उस यीशु को उसने भेजा उस पर கொடுக்கப்பட்டதுனால இந்த பூமியின் வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி ஒரு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்கிறோம்। और क्योंकि यीशु को हमारे लिए भेजा गया है इसलिए इस सांसारिक जीवन में या संसार के बाद के जीवन में हमें अनंत जीवन की प्राप्ति होगी। ரோமர் 6:23 நாம் வாசிக்கிறோம், और रोमियो की पत्री उसका 6वां अध्याय 23वें वचन में हम देखते हैं பாவத்தின் சம்பளம் மரணம், कि पाप का जो फल है वो मृत्यु है தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்। और परमेश्वर का वरदान हमारे प्रभु यीशु मसीह यीशु में अनंत जीवन है। எனவே இந்த உலகம் முழுவதும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது। और ये पूरा संसार जो है वो पाप के अंदर बसा हुआ था இப்பொழுதும் கூட இந்த உலகம் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது। और आज भी ये संसार जो है वो पाप की चपेट में So, है। மரணம் என்பது நமக்கு மேல அது தத்ரூபமா இருந்தது। और मृत्यु जो है वो हमारे ऊपर एक रूप में हमारे ऊपर थी। ஆனால் இயேசு எனக்காய் பிறந்ததினாலே அதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதினாலே நான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரனாயிருக்கிறேன்। परंतु यीशु के जन्म के कारण और मैंने जो उस पर विश्वास किया उसके कारण मुझे अनंत जीवन प्राप्त हुआ। அல்லேலூயா। हालेलुया। இது ஒரு பெரிய ஆசீர்வாதம்। और ये बहुत बड़ा आशीष हमारे இது ஒரு जीवन में மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இது। और ये बहुत बड़ा वाचा का वचन है। நீங்களும் நானும் நித்தியத்திற்கு சொந்தக்காரர்கள்। ஆமென் சொல்லுங்களேன்। आप और हम अनंत जीवन के अधिकारी हैं। இது இயேசு இந்த பூமியிலே குமாரனாய் பிறந்ததினால் நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம்। और ये भाग्य हमें मिला इसलिए क्योंकि यीशु मसीह ने इस धरती पर जन्म लिया। கடைசியா आखिरी बात, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்। और हमारे लिए एक पुत्र दिया गया है। வாசிப்போம் கலாத்தியர் 4:1। हम पढ़े गलातियों की पत्री उसका 4वां अध्याय 1 वचन। ஆதலால் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இது கலாத்தியர் 4:7 வாசிங்க। ஆகையால் இனி நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய்। ஆமென் அல்லேலூயா। हालेलुया। இங்கே வேதம் சொல்கிறது, ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய்। और यह 7वां वचन कहता है, इसलिए तू अब दास नहीं परंतु पुत्र है, और जब पुत्र हुआ तो परमेश्वर के द्वारा वारिस भी हुआ। அல்லேலூயா। हालेलुया। எனவே நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்। और हमारे लिए एक पुत्र को दिया गया। காரணம் என்னன்னா தேவனுடைய சுதந்திரவாளியாகும்படி। और उसका कारण है कि हम परमेश्वर के वारिस बन सके। தேவனுடைய சுதந்திரவாளியாகும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பினார்। और परमेश्वर ने अपने पुत्र को भेजा ताकि हम उसके वारिस हो सके। எனவே இங்க கலாத்தியர் 4:1 சொல்லுகிறது, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருக்கிறான்। और यहाँ 4वां अध्याय के पहले वचन में हम देखते हैं, वारिस जब तक बालक है सब वस्तुओं का स्वामी है। वारिस सब वस्तुओं का स्वामी है। எஸ் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறான்। அல்லேலூயா சொல்லு। कि वारिस जो है वो सब बातों वस्तुओं का स्वामी है। உங்களையும் என்னையும் கிறிஸ்து மூலமாக தேவனுடைய எல்லா சொத்துக்களுக்கும் வாரிசாச்சுகிறார்। और हमें और आपको मसीह के द्वारा उसने सारे उसकी संपत्ति पे वारिस बना के रखा है। பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களும் இயேசு உங்களுக்கும் எனக்கு இருக்குது। ஆமென் சொல்லுவோம்। और स्वर्ग की सारी आशीषों का यीशु मसीह जैसा अधिकारी है
वैसे सारे अधिकार उसने हमको और आपको दिए हुए हैं। எனவே இயேசு மூலமாய் நான் தேவனுடைய வாரிசு. और यीशु मसीह के द्वारा हम परमेश्वर के वारिस बन चुके हैं। வாரிசுன்னா தெரியல, இப்ப நம்ம எடுத்தா உத்தரதிகாரி. இப்ப நம்ம அப்பா நம்ம தாத்தா எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா நமக்கெல்லாம் ஒண்ணு இல்லை, சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம காரணம் அந்த வாரிசுங்கிற அந்த உரிமை நமக்கு. और हमें जो उत्तराधिकारी का पद मिला है उसका अर्थ है जो हमारे दादा परदादा या हमारे पिता ने जो भी अगर समेट के रखा है तो उसके आगे हम ही उसके वारिस हैं। எனவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே, தேவனுடைய குமாரனை நமக்காக தேவனுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கான வாரிசாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ये हमारे जीवन में बहुत बड़ी आशीष की बात है कि परमेश्वर ने जो यीशु मसीह को इस धरती पर भेजा वो इसलिए कि स्वर्ग की सारी आशीषों में हम उसके वारिस कहलाए। ரோமர் 8:17 रोमियो उसका 8 उसका 17वां पद। நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, और यदि संतान है तो वारिस भी, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராமே. वरन परमेश्वर के वारिस और मसीह के संगी वारिस हैं। கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டாலபடியாகும். कि जब हम उसके साथ दुख उठाएं तो उसके साथ महिमा भी पाएं। ஒரு பெற்றோருக்கு ஒரு 3 பிள்ளைங்க வச்சிருப்பேன். और मान लीजिए कि माता पिता के 3 संतान है। தகப்பன் தாய்க்கு அப்புறம் அந்த சொத்துக்கு வாரிசு யாரு? और माता पिता के बाद उस संपत्ति का वारिस कौन होगा? யாரு? மூத்தமானா கத்தியத்துன்னு இன்னைக்கு உள்ள சட்டம் பொட்ட பிள்ளைகளும் வந்துரும், எனக்கும் சொத்துல உரிமை இருக்குதுன்னு சொல்லி. और आज जो कानून है उसके हिसाब से बेटे बेटी सबको बराबर का हक मिलता है। எனவே பெற்றோர்களுடைய அந்த சொத்துக்களுக்கு வாரிசு அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ அத்தனை பிள்ளைங்க. और माता पिता की संपत्ति के जो वारिस हैं उनके जितने भी बेटे बेटियां हैं वो सब बराबर के वारिस हैं। வரலாற்றுல பார்க்கும்போது முதல் பையனுக்கு 2 பாகம், மற்றவங்களுக்கு எல்லாம் 1 பாகம். और इजरायलियों की वंशावली में हम देखें तो जो ज्येष्ठ पुत्र होता था उसको 2 भाग मिलते थे और बाकी लोगों को तीसरा भाग मिलता था। ஆனால் இன்றைக்கு நம்ம பொதுவா நம்ம பார்க்கும்போது பெற்றோர்களுடைய சொத்து பிள்ளைகள் அத்தனை பேர். और आज हम जो देखते हैं आमतौर पर माता पिता के जो संपत्ति है वो उनके पुत्र सारे बच्चों को बराबर से मिलती है। இந்த வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். और हमें इस वचन को ध्यान से गौर करना है। 17வது வசனம் சொல்கிறது, और 17वां वचन कहता है நாம் பிள்ளைகளானால் कि यदि हम संतान हैं சுதந்திரருமாகும். तो वारिस भी हैं, தேவனுடைய சுதந்திரரும் वरन परमेश्वर के वारिस கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாகும். और मसीह के संगी वारिस हैं। புரியுதா? பரலோகத்துல கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்காரோ அத நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. और स्वर्ग में जो परमेश्वर के पास जो भी है वो सब हमें भी दिया गया है। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு நாம் சுதந்திரரானால் கிறிஸ்துவுக்கும் உடன் சுதந்திரமாமே. अगर हम परमेश्वर के वारिस हैं तो मसीह के भी संगी वारिस हैं। எவ்வளவு பெரிய தேவ அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. और ये परमेश्वर के अनंत प्रेम को दर्शाता है हमारे जीवन வசனம் में। சொல்லுது அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. और वचन कहता है कि वो बिल्कुल भेदभाव नहीं करता। அவர் தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பி நம்மளெல்லாம் குமார்த்திகளாக ஆக்கி கொண்டதுனால இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை கனம் சகலத்தையும் தேவன் நமக்கும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். और क्योंकि परमेश्वर ने यीशु मसीह को संसार में भेजकर हम सबको उसने अपना पुत्र और पुत्री बना लिया है, इसलिए यीशु मसीह को जो भी ऐश्वर्य और महिमा मिली है उस सब के हम भी भागीदारी हैं। வசனம் புரிஞ்சவங்க கொஞ்சம் கை தட்டுங்க பாருங்க. और जिनको ये वचन समझ में आया वो ताली बजाएं। நிறைய பேர் கட்டலாமா வேண்டாமா பாதி புரியுத பாதி ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம். और ये इतना महान आशीर्वाद आशीष है हमारे जीवन में। ரோமர் 8:32 வாசிக்கும் போது और रोमियो की पत्री उसका 8 और 32 में जब हम पढ़ते हैं, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாரா और जिसने अपने निज पुत्र को भी न रख छोड़ा எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், परंतु उसे हम सब के लिए दे दिया அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கு. और वह उसके साथ हमें और सब कुछ क्यों न देगा। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை கொடுத்தது இயேசுவை மாத்திரமல்ல, அவரோடு கூட பரலோகத்தின் எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் இயேசுவோடு சேர்த்து நமக்கு கொடுத்தார். और जब परमेश्वर ने यीशु को दिया तो सिर्फ यीशु को ही नहीं उसके साथ स्वर्ग के सारी आशीषों सारे वैभव को भी उसने उसके साथ हमारे साथ दे दिया। நான் ஒவ்வொரு முறையும் சொல்ற ஒரு காரியம் தான்,
और मैं हर बार एक बात जो हम இப்ப अक्सर நம்ம कहता हूँ, எங்கேயாவது நம்ம எங்கேயாவது நம்ம வெளியில போறோம் அப்படின்னு சொன்னா और हम जब भी कहीं बाहर जाते हैं பொதுவா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம ஊர்ல அந்த காலத்துல இப்பெல்லாம் நமக்கு தெரியல और பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சாவி கொடுத்துட்டு போவோம். और अक्सर ऐसा होता है कि जब हम जाते हैं तो बगल वाले घर में अपना घर की चाबी हम लेके जाते हैं, அங்கிள் வந்தாருன்னா சாவி கொடுங்க, कि अगर अंकल आ गए तो आप चाबी दे दीजिए, எனது பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டா சாவி கொடுங்கன்னு சொல்லி और अगर बच्चे स्कूल से आ जाए तो आप चाबी दे दीजिए, ऐसा कहकर जाते हैं। நாம் அவர்களிடத்திலே வீட்டு சாவியை கொடுத்தோம்னு சொன்னா अगर हमने अपने घर की चाबी उनको दी है तो என்ன அர்த்தம்? उसका क्या अर्थ है? சாவியை மட்டும் கொடுத்தோம்னு அர்த்தமா? क्या सिर्फ हमने अपनी सिर्फ चाबी उनको दी है? மொத்த வீட்டையே அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். उसका अर्थ है कि हमने अपना पूरा घर उनके अधिकार में दे दिया है। ஹalleluya. हालेलुया। நினைச்சா அங்கிள் வந்து முன்னாடி அவங்களுக்கு பறந்து ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஏதாவது சில்லுன்னு இருந்தா கூட குடிச்சிடலாம், யாரும் கேட்க. और अगर वो चाहे तो हमारे रिश्तेदार आने से पहले ही वो ताला खोलकर घर के अंदर जो भी चाहिए वो ले सकते हैं। வேதம் சொல்கிறது और यहाँ वचन कहता है உங்களுடைய சொந்த குமாரன் என்றும் பாராம் कि उसने अपने निज पुत्र को भी न रख छोड़ा, எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், और हम सब के लिए उसने उसे दे दिया, அவரோடே கூட और उसके साथ மற்ற எல்லாவற்றையும் அல்லாது. और सब कुछ भी क्यों न देगा। காரணம் அவர் அவர் தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பினதே நம்ம எல்லாம் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக்க முடியும். और उसने अपने पुत्र को इसलिए भेजा कि हम सबको वो अपने पुत्र के रूप में अपना ले। எவ்வளவு பெரிய வாக்கு. और ये कितना महान एक वाचा का वचन है। எனவே எனக்காய் தேவன் குமாரனாய் பிறந்ததினாலே நான் மிகப்பெரிய ஒரு பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். और हमें जो परमेश्वर ने अपने पुत्र को यहाँ भेजा उसके लिए उसके कारण मुझे एक बहुत बड़ा पुत्र होने का அந்த अधिकार அதிகாரம் मिला। எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. और ये अधिकार मुझे अनंत जीवन देता है। அதிகாரம் எனக்கு தேவனுடைய வாரிசு என்கிற உரிமையை கொடுத்து தேவனுடைய சகல ஐஸ்வர்யங்களுக்கும் என்னை பங்குள்ளவனாய் மாற்றியிருக்கிறார். और ये अधिकार मुझे परमेश्वर के वारिस के रूप में अपने आप को जताने और सारे अधिकारों को ग्रहण करने के लिए योग्य बनाता है। எபேசியர் 3:3 வாசிப்போம். और एफिसियों की पत्री उसका तीसरा अध्याय तीसरे वचन में हम पढ़ के खत्म करेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता का धन्यवाद हो कि उसने हमें मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की आत्मिक आशीष दी है। அல்லேலூயா. हालेलुया। அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். और हमें मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की आत्मिक आशीष उसने दी है। எனவே பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பாலகன் இருக்கிறார். इसलिए प्रियो हमारे लिए एक बालक उत्पन्न हुआ। நமக்காக தேவன் தன்னுடைய பிள்ளையை இந்த உலகத்திலே அனுப்பி, और हमारे लिए परमेश्वर ने अपने पुत्र को इस धरती पर भेजा। எனவே இந்த உலகத்தின் எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள இயேசு எனக்காக பாலகனாயிருக்கிறார். और इस पर संसार की सारी कठिनाइयों को झेलने के लिए परमेश्वर ने यीशु को इस धरती पर भेजा। ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் தன்னுடைய பாலகனை அனுப்பினார். और अब्राहम के कुल की सारी आशीषों को प्राप्त करने के लिए परमेश्वर ने यीशु को भेजा। சதா காலமும் என்னோடு இருந்து என்னை வழி நடத்த இம்மானுவேலாக இயேசு எனக்காக பிறந்தார். और अनंत काल तक मेरे साथ रहकर मुझे राह दिखाने के लिए इमानुएल के रूप में यीशु को भेजा। தேவன் ஒரு நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். और हमारे लिए एक पुत्र को दिया गया நித்திய சுகாதாரத்தை பெற்றுக்கொள்ளவும், और लेपालक का पद हमें मिलने के लिए, ஜீவனை அடையவும், अनंत जीवन को प्राप्त करने के लिए, தேவனுடைய வாரிசாய். परमेश्वर के वारिस के रूप में रहने के लिए। எனவே இது ஒரு மிகப்பெரிய வாக்கு. और ये एक महान वाचा का वचन है। இயேசு எனக்காய் பிறந்ததினாலே நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உரிமையையும் அதிகாரத்தையும் பெற்று இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். क्योंकि यीशु ने इस धरती पर जन्म लिया, इसलिए मुझे परमेश्वर के पुत्र और वारिस के रूप में आज में संसार में हूं। ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें। நம்ம யாவரும் எழுந்து हम सब खड़े हो जाएं। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक बालक उत्पन्न हुआ நமக்கு ஒரு குமாரன். और हमारे लिए एक पुत्र को दिया गया। இயேசு தேவனாலே கொடுக்கப்பட்டதன் ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம். और यीशु के द्वारा हमें इस संसार में जो आशीष मिली है उसका हमने सुबह मनन किया है। ஏதோ இயேசுவை தேவன் அனுப்பினது.
और ऐसे ही यहाँ जरा किसी बात के लिए यीशु को परमेश्वर ने नहीं भेजा, ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினதற்கு மிகப்பெரிய நோக்கங்கள் இருக்கு. और ये परमेश्वर ने जो यीशु को भेजा उसके पीछे बहुत बड़ा एक बात थी। இந்த உலகத்தின் அந்தகார வல்லமையை உடைக்க தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். और इस संसार की अंधकार भरी ताकतों को तोड़ने के लिए परमेश्वर ने यीशु मसीह को भेजा। இன்றைக்கு பிசாசு எந்த அதிகாரமும் என்னிலே செயல்பட முடியாது. और आज इस संसार शैतान की कोई भी ताकत मेरे ऊपर कोई कार्य नहीं कर सकती, காரணம் எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார். क्योंकि मेरे लिए एक बालक उत्पन्न हुआ। அது நம்ம விசுவாசி. और इसे हमें इस बात का हमें विश्वास करना है। ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நான் சொந்தவாளியாகும்படிக்கு எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார். और अब्राहम के कुल की सारे आशीषों को ग्रहण करने के लिए यीशु मसीह ने उस कुल में जन्म लिया। இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தை தர தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். और आज हम परमेश्वर के पुत्र के रूप में है, उस लेवल का पद हमें देने के लिए यीशु मसीह ने धरती पर जन्म लिया। தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்ம எல்லாம் அவருக்கு குமாரர்களாக குமாரத்திகளாக. और परमेश्वर ने अपने पुत्र को भेजकर हम सबको उसके पुत्र और पुत्री के रूप में अपना लिया। தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் உரிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதே உரிமையும் சுதந்திரத்தையும் தேவன் நமக்கும் தர தன்னுடைய குமாரனை கொடுத்தார். और परमेश्वर के सामने यीशु मसीह का जो भी अधिकार है वो सब अधिकार हमको देने के लिए परमेश्वर ने यीशु मसीह को इस धरती पर இதை भेजा। நம்ம ரியலைஸ் பண்ணணும். और ये बात हमें माननी है। வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது முக்கியம் அல்ல. और हम हर साल क्रिसमस का पर्व मना रहे हैं, ये बहुत नहीं है। ஏன் கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானது, அது என்ன தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுறோம். और हमें ये जानना है कि क्यों यीशु मसीह ने इस धरती पर जन्म लिया और उसके पीछे क्या उद्देश्य है, ये बात जानकर हमें मसीह का पर्व मनाना है। हम अपने आप को अर्पण करें। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் परम पवित्र परमेश्वर, हम आपको धन्यवाद देते हैं ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி. और इस आशीष भरे धन के लिए आपको धन्यवाद देते हैं। எங்களோடு கூட பேசி உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். और आपने जो हमसे अपने वचनों के द्वारा बात करी उसके लिए आपकी स्तुति करते हैं। மீண்டும் ஒரு முறையா எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் குடும்பமாக, தனிநபராக, திருச்சபையாக உங்களுடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தப்படுவோம். और फिर से हम अपने जीवन में अकेले या परिवार के साथ, कलीसिया के साथ आपके जन्मदिन के पर्व मनाने की तैयारी कर रहे ஆனால் இயேசு என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நாங்கள் புரியாமல் நாங்கள் உங்களுடைய பிறப்பை கொண்டாடணும்னா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. पर अगर हम यीशु मसीह किस उद्देश्य से इस धरती पर आए उसको जाने बिना अगर हम उस पर्व को मनाएंगे तो हमारे लिए वो बेकार है। இந்த நாளிலே உங்களுடைய ஆவியான உணவான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். और आज के दिन जो आपने अपने बातों के द्वारा अपने आत्मिक रूप से हमें उसका उद्देश्य समझाया, इसके लिए आपको धन्यवाद देते நமக்கு हैं। ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆழமான சத்தியங்களுக்காக, வாக்குகளுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். और हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया। इन दोनों वचनों के पीछे जो गहरी सच्चाई छुपी हुई है उसे हमें दर्शाने के लिए हम आपको धन्यवाद देते हैं। இதெல்லாம் உணர்ந்து இந்த ஆண்டிலே நாங்கள் பிறப்பை மகிழ்ந்து கொண்டாட தேவனுடைய பிள்ளைகளாகவும் வாரிசாகவும் இருந்து உங்களுடைய பிறப்பை நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடவும். और इन बातों का अनुभव करके हम आपके जन्मदिन को हर्षोल्लास के साथ आपके पुत्र के रूप में, आपके वारिस के रूप में मनाने के लिए आप कृपा करिए। இந்த வாரம் முழுவதும் எங்களோடு, और इस पूरे सप्ताह आप हमारे साथ இந்த रहिए மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். और इस पूरे महीने को आप हमारे लिए आशीष का நாளிலே ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்வது. और इस आराधनालय में आज जितने भी लोग उपस्थित हैं वो पूरे भरपूर आशीष के साथ यहाँ से जाने पाए தொடர்ந்து உடைய கிருபைகளோடு இருக்கட்டும். और लगातार आपकी कृपा हमारे साथ बनी रहे। மாறப்படுகிற கர்த்தருடைய பந்தியிலே உடைய சமூகம் இருந்து எங்களை ஆசீர்வதி. और अभी आगे आने वाले प्रभु भोज में भी आपकी समझी हमारे साथ रहे, इसके लिए हम विनती करते हैं। நீ கன மகிமையாவி மக்கே செலுத்துகிறோம். उसकी महिमा आराधना सब आपको देते हैं, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मानते हैं, ஆமென். आमीन। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்னும் சதா நாட்களிலும் ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஈஸ்ரீஐ திருச்சபையா நற்செய்தி நல்கிடவும்
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.